கர்த்தர் என்னை நினைத்து பார்த்து இந்த இடத்துல என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் இந்த நாட்களை 115 12 13 படிக்கலாமே. சங்கீதம் 115 12 அதிகாரம் 13 அதிகாரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லா வசனமும் அவருக்குரியதான். இந்த வசனத்துல எழுதியிருக்குது, பைபிள் எழுதியிருக்குது, எல்லா வசனமும் நம்மளுக்கு தான். ஹல்லேலூயா. ஆனாலும் அதுல சில வார்த்தைகள் நம்ம வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனமும் என்ன செய்யும், நம்மளோட பேசும். ஹல்லேலூயா. நான் போன வாரம் என்ன செஞ்சேன், மனுஷனால கூடாதது தேவனால் கூடும். அந்த வசனம் என்னை தொட்டது, என்னை ஆசீர்வதித்ததுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அல்லேலூயா. அதே மாதிரி உங்களை தொட்டிச்சா, உங்களை ஆசீர்வதித்திருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. இந்த நாட்களை கூட கர்த்தருடைய நாம மகிமைப்பட அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். நம்ம என்ன சொன்னா நம்ம சொல்லலாமே, கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் நினைக்கும் பொழுது நம்ம இனிமே அழுகை இல்ல, கண்ணீர் இல்ல, பலவீனம் இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, என்னை நினைத்திரு அவர் என்ன செய்வாரு, நினைத்து ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தை என்ன செய்வாரு, ஆசீர்வதி. அப்ப அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே என்ன செய்தார், நம்ம தான் யாரு, இஸ்ரவேல். அல்லேலூயா. நம்ம தான் என்ன செய்யும், அல்லேலூயா, அவருடைய பிள்ளைகள். எல்லாரும் உலகத்துல உருவாக்குறது எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். ஆனா நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நமக்கு செல்ல பிள்ளை. அல்லேலூயா. நான் உமக்கு செல்ல பிள்ளை, நான் உமக்கு நேசகுமாரன், நான் உமக்கு நேசகுமாரத்தினி நம்ம உரிமையோட பட சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொருத்தரும் அப்படி ஆண்டவரை அறியாத மக்களுக்கு என்ன செய்வாங்க, சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு பலவீனம் இருக்கும் பொழுது அவர் சொல்ல முடியும். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் சொல்லுதாரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாரா, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்கும் பொழுது ஆசீர்வாதம்னா நம்ம உடனே என்ன நினைப்போம், உலகமான பணம். அல்லேலூயா. அப்படின்னு நினைப்போம். பணம் உடனே என்ன செய்யும், பணம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். நம்ம ஜீவனோடு இருக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இந்த இடத்துல இன்று பார்த்த மக்கள் நாளைக்கு என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயாணத்துல இருக்கிற அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அத பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு பலவீனம் இல்லாம நம்மளை பாதுகாக்கிறாரே, அது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நம்ம என்ன செஞ்சிடும், ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது உலகத்துல ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும், கேட்கப்படும். ஆனா அந்த ஆசீர்வாதத்திலே கண்ணு போயிடக்கூடாது. அவர் எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தாலும் அவர் மகிமைக்காக. அல்லேலூயா. அது உங்க மகிமைக்காக நீ அதை அப்படியே தள்ளிட்டோம்னா ஆசீர்வாதம் நம்மளை தேடி என்ன செய்யும், அது வந்து கொண்டே இருக்கும். அந்த கண்ணு அந்த பணத்தின் மேலையும் பொண்ணு மேலையும் சொத்து மேலையும் போயிட்டுனா ஏதாவது ஒரு வாழ்க்கையில பிரேக்கப்பட்டு வச்சிருப்பாரு. அதுல நம்ம நிம்மதி இல்லாம கண்ணீர் வடிச்சு கொண்டு இருப்போம். அல்லேலூயா. டேடி ஒரு வீட்டை தந்தாரா உங்களுடைய மகிமைக்காக, ஒரு கற்பத்தின் கனி எனக்கு தந்தாரா ஒரு மகிமைக்காக. அல்லேலூயா. ஒரு வஸ்திரம் தந்தா கூட அது உங்க மகிமைக்காக. அல்லேலூயா. அப்படிக்கு நம்மளுக்கு என்ன செய்யும், வந்து கொண்டே தான் இருக்கும். அது யாராலும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. அப்ப அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த 2வது வசனம் தான் இந்த வாரம் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. நான் நிறைய வசனம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். எனக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு இந்த வசனம் தொட்டுச்சு. கர்த்தருக்கு பயப்பட பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயப்படும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் பாருங்க, நம்ம நரம்புதான் அந்நிய பாஷை பேசுறோம். அல்லேலூயா. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அதை விட்டு கொடுக்க முடியல நம்மளுக்கு. அல்லேலூயா. யாராவது ஒண்ணு சொன்னா அது வைராக்கியமா கசப்பால தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அபிஷேகம் இல்ல, நம்ம 100க்கு 100 மார்க் எடுக்க முடியாது. அதான் ஏசப்பா என்னோட ரொம்ப பேசுவாங்க. அல்லேலூயா. நீ என்ன செய்வா, யாருனாலும் அது ஒன்று மறந்துடுது. அடுத்தால நீ என்ன செஞ்சு அதை வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறா, நீ அதோட பேசிக்கொண்டு இருக்கிறா. அல்லேலூயா. ஆனா அனைவருக்கு பாருங்க, அது ஒரு கசாயம் மாதிரி உள்ளத்துல அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கும். அபிஷேகம் ஒரு கரை இருக்கும், அந்நிய பாஷை ஒரு கரை இருக்கும், தீர்க்க தரிசனம் ஒரு கரை இருக்கும். அதை மறக்க முடியல.
அப்போ நமக்கு என்ன அபிஷேகம்? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைனா அல்லேலூயா, அந்த இருதயத்துல நம்மளது கசப்பு, அந்த வைராக்கியம், இவங்க இதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை சொல்லிட்டாங்க, இவங்க எங்களை இனி பேசிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி தீர்க்க தரிசனம்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கும் பயப்படணும், நம்மளுடைய தாழ்மையை நம்மளுக்கு என்ன செய்யணும்? வேணும். அல்லேலூயா. ஒரு தடவை ஆண்டவர் சிறியோரையும் பயப்படதான் சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர். அதுக்காக சிறு பிள்ளைகளுக்கு பயம் இல்லாம ஆண்டவரை துணிகரமா தேடினது வசனம் சொல்லல. கர்த்தருக்கு பயப்பட பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பாராம். அப்ப பெரியோரையும் கர்த்தர் இந்த நாட்களை ஆசீர்வதிக்க போகிறார், சிறிய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை நினைத்திருக்கிற ஆமென். தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. என் தேவகுமாரா என்னை நினைத்து பார்த்தீரே, நான் நன்றி சொல்லியே உம்மை துதிக்க வைத்தீரே. இந்த நாட்களை வெக்கத்துக்கு பதிலான ரெட்டிப்பான வந்து உங்களை நினைத்ததுக்கு அர்த்தம் தானே. அப்ப நம்மளுக்கு விசுவாசம் வரலாமே. நீங்க ஒரே ஒரு கரை கேட்டிருப்பீங்க, அவங்க 2 திருப்ப தருவாங்க. இசப்பா அவர் குறைய கொடுக்கிற தேவன் இல்லை, அவர் நிறைவா கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, எபிரியர் 6:10 எடுத்து பார்த்தோம்னா, எபிரியர் 6:10 அதிகாரம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அணிந்துள்ளவரில்லையே. அப்போ நம்ம பரிசுத்தவான்களுக்காக அதிகமாக அதிகாலை செவத்துல, நான் முன்னாலே ஒரு வாரத்துல சொன்னேன், அதிகாலை இந்த இடத்துல நான் செவிக்கும் பொழுது ஆண்டு என்னோட பேசுவார், பரிசுத்தவான்களுக்காக செவி. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் என் பிள்ளைட்டு சொல்லி ஊழியக்காரங்களுக்காக செவிக்கணும், ஊழியக்காரங்களுக்காக செவிக்கும் பொழுது அதுக்கேற்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கும் பிள்ளைட்டு சொன்னது உண்டு. அல்லேலூயா. இப்பவும் ஆண்டவர் என்னோட பேசி நான் பரிசுத்தவான்களுக்காக செவிக்கிறேன். பரிசுத்தவான் அல்லேலூயா, அவருடைய ஊழியங்களை செய்கிற பரிசுத்தவான்களுக்காக. அல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுறதுக்கு தேவன் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யுது? ஊழியக்காரங்க தனியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஆனாலும் விசுவாசியோட ஆண்டவர் ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு அபிஷேகம் ஒரு விது உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால ஊழியக்காரங்களையும் நம்ம என்ன செய்யணும்? என்னிலும் கனப்படுத்த. அல்லேலூயா. நான் இப்படியே ஓடி பிடிக்கணும். அல்லேலூயா. ஆனா போகிற இடத்துல அதான் வார்த்தைகள் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, உங்களுக்கு செவிக்கு சில வெளிப்படுத்தி சொல்ல தெரியலையா? அல்லேலூயா. எனக்கு கஷ்டமா தான் இருக்கும், அது என்ன கேட்டுதான் ஆகணும். அல்லேலூயா. அப்ப அந்த பஸ்ல அந்த பிள்ளைக்கு, நான் பெரிய சகோதரிய கிட்டதான் இருந்தாங்க, நான் பெரிய தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லார், ஒரு வீட்டுக்கு போனாலே அற்புதம் பாங்க. அப்ப நம்ம ஊழியக்கார் பரிசுத்தவான் என் வீட்டுக்கு வாரானதுன்னு அற்புதம் நடக்கும். ஒரு ஊழியக்காரங்க என் வீட்டுக்கு வாராங்கன்னு தான் அற்புதம். எனக்கு எல்லாம் தெரியுங்க, சில அவங்க மூலதானே அற்புதம் நடக்க முடியும். நான் பெருமைக்கு இந்த வழிபடுத்தல இந்த கரத்தை வச்சு ஆண்டவர் உடனே பேசினாரு, உன்னோட இருக்கிறார் போ. அல்லேலூயா. நான் சாட்சியில வந்தே ஆகணும். விரட்டின தாயார், அடித்த சகோதரி அரவணைச்சு உள்ள வைத்து, உனக்கடி ஒரு வாழ்க்கை நாங்க தேடி வைக்கிறோம். என் கண்ணீரே மாறிட்டோமா, என் துக்கமே மாறிட்டோமா. அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரங்கிட்ட இல்லைன்னா அந்த பலிபீடத்துல என்ன செய்ய முடியாது? நிற்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றார், ஏனால் உங்க கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் அதாவது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும், அவர் மேல் வச்சிருக்க அன்பு, அல்லேலூயா, பிரயாசத்தையும் மறந்து விடுறதுக்கு தேவன் இல்லை. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரங்கள் வந்தா, நான் சொன்னேன் உங்க ஊழியக்காரங்களாம் வருவாங்க, கனம்பணும். அல்லேலூயா. நம்ம என்ன தாழ்மை, நம்ம தாழ்த்தும் பொழுது அந்த ஊழியக்காரங்களுக்கு கழுத நாவல வார்த்தை வச்சாரே, ஆண்டவரே கிரியை செஞ்சிருவார். நம்ம தாழ்த்தும் பொழுது, நம்ம நேசிக்கும் பொழுது, நம்ம அன்பு வைக்கும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சுத்தம் இல்லாத ஊழியக்காரங்க வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. அல்லேலூயா. எங்க அம்மா கிட்ட எனக்கு விசுவாசத்தோட சொன்னது எனக்கு சகோதரிட்ட சொல்லியிருக்க முடியாது, மறந்துருக்கோம். என்கிட்ட நேர்ல சொல்லவேமா, ஒரு ஊழியக்காரங்களை நான் கூட்டிட்டு வரட்டேன். நான் வேண்டானிட்டேன். எதுக்கு அப்படி சொன்னீங்க? நம்ம ஒரு சர்ச்சுக்கு போறோம், நம்ம செவிக்கிறோம், வேணுமா? நான் வேண்டாம், வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேன்.
ஹல்லேலூயா. அப்போ ஒரு வயதான காலத்துல எவ்வளவு ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர்னா அவரே கூட்டிட்டு வந்துருவாரு, அப்படித்தானே? அவரே கூட்டி கொண்டு விட்டுருவாரு, அல்ல யாரும் கூட்டிட்டு வரண்டாம். ஹல்லேலூயா. பாருங்க 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 49:15 15வது வசனம். ஏசாயா 45 அதிகாரத்துல 15 படிங்க. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் நான் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? உன்னை மறப்பதில்லை. தன் பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார். எப்படி அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடச்சிலே இந்த வசனம் ஹல்லேலூயா சொன்னாங்க. ஹல்லேலூயா. இந்த பாடல் மூலம் உள்ளங்கையிலே வரைந்ததை பற்றி ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் நம்மளை அவர் உள்ளங்கையில வரைந்திருக்கார். உலகமான தாய் தகப்பன் மறக்கலாம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தாய் தகப்பனை மறக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுதாரு, அவர்கள் உன்னை மறந்தாலும் இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அவர் உங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். நீங்க கண்ணீர் விடும் பொழுது அவர் கண்ணீர் வடிப்பார். நீங்க கவலையோட இருக்கும்போது அவர் கவலைப்படுவார். நீங்க துக்கமா இருக்கும் பொழுது அவர் உள்ளங்கையில இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசம் நம்ம இருக்கிறது. எத்தனை நாள்கள் செய்து வார்த்தையெல்லாம் வந்திருக்கு இந்த வார்த்தை. ஆனா நம்மளுக்கு அதுதான் அந்த நிமிஷம் தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த நினைவு நம்மளுக்கு இருக்கணும். தேவன் என்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் என்னை ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க, கடைசி வரை இருக்க முடியுமா? பிரிந்துரும். தாய் தகப்பை தாய் அதிகமாக நேசிப்பாங்க பிள்ளைகளை. ஹல்லேலூயா. ஆனா அவங்க பிரிந்து போற நாட்கள் வரும். 70-80 வருஷம் தான். ஆனா அப்பா உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்காக உலகமான தாய் தப்பு எனக்கு பாசம் இல்லையே, உலகமான தாய் தப்பு எனக்கு இறக்கம் இல்லையே, என்ன மேல அன்பு இல்லையே, உலகமான பிறண்டை என்னை நேசித்தல் விட்டுட்டார்களே, அதெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. அவங்கள கொஞ்சம் தான். நம்மளை நேசிக்கிறவர் உண்டு, நம்ம மேல அன்பு வச்ச இயேசு உண்டு. அவர் அன்பாகவே இருப்பார். அவர் அன்பாகவே இருப்பார். ஆனால் அவர்கள் நேசிக்கலனாலும் நீங்களும் நானும் அவர்களை நேசிக்கணும். அவர்கள் அன்பா இல்லைனாலும் நீங்களும் நானும் நேசிக்கணும். நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ சொல்லதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். நீ ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு வித்தியாசம் வேணும். உலகத்தாரை போல நீனும் இருந்தா 10ல் 1 நீனும். அவர்கள் உன்னை வெறுக்கலாம், அவர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கலாம், அவர்கள் உன்னை குறை சொல்லலாம், ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம். ஆனா உன்னை உள்ளங்கையில வைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கையில வைத்திருக்கிறார். அவர் உன்னை வரைந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ வாடும் பொழுது அவரும், ஏன் என் மகனுக்கு இந்த சோர்வு, ஏன் என் மகளுக்கு இந்த சோர்வு? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நம்ம கண்ணாடியில எங்கேயா போனா பார்க்குதுண்டு. நம்ம ஆவியாத்ம சரீரத்தை பார்த்து சரியில்லைன்னா சரிப்படுத்தி கடந்து போகும். ஆனா அவர் உள்ளங்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு முடிக்கிட அவர் சித்தை இல்லாம விடாது வசனம் இருக்குது. அவர் பார்த்து கொண்டே இருப்பார். நம்ம எத்தனை பேர் நம்புறோம் அவர்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் அவர்கிட்ட பொறுமையா இருந்து காத்திருந்து வேங்குதோம்? எதிலுமே அவசரப்படக்கூடாது. எதிலுமே தாழ்மை, பொறுமை. ஹல்லேலூயா. அவர் கிருபை நம்மளுக்கு இருக்குது, அவர் இரக்கம் நம்மளுக்கு இருக்குது, அவர் தயவு நம்ம இருக்குது நம்மளுக்கு. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனம் நம்மளை தேடி வரும். 1 மாசம் செபிப்போம், 1 வருஷம் செபிப்போம். ஏன் நடக்கல அதை விட்டுருவோம். அதை செபித்து கொண்டே இருக்கணும். எனக்கு சொன்னதை நிறைவேற தட்டும், நான் உம்மை விடுவதில்லை, நீர் எனக்கு நிறைவேற்ற தட்டும். எத்தனை பேர் செபித்து அந்த வாக்குத்தத்தை வாங்குறோம்? ஹல்லேலூயா. நம்மளுக்கு நீ ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும், நம்மளுக்கு நீ ஒரு அழைப்பு இருக்கும். யாரும் அழைப்பு இல்லாதவர்கள் இல்லை. நம்ம மணவாட்டி சபையில இருக்கிறோம். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மளை உருவாக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்தால் லேசான காரியமா? ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கதான் செய்வாங்க, கஷ்டம் வரதான் செய்யும், வறுமை வரதான் செய்யும். அவர் உன்னை உருவாக்குவார்.
உடைத்து உருவாக்குறார், கழுவி சுத்தம் பண்ணுகிறார். அந்த பொன்னை போல புடமிட்டு வெளியே வரும்பொழுது அந்த தங்கத்தை கொண்டு போடும் பொழுது அது சுத்திகரிக்கும் பொழுது எப்படி இருக்குது? கருப்பா இருக்கிறது. அதை வெளியே வந்த பிறகு பாருங்க, அது மின்னிக்கிட்டு அழகா இருக்கும். அதே போல உங்க வாழ்க்கை இருக்கும், அதே போல உங்க எதிர்பார்ப்பு இருக்கும், அதே போல மகிமைப்படுவேன்னு சொல்லுகிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன், நீ வெட்கத்துக்கு பதிலான இரட்டிப்பா நன்மை தருவேன். அது இன்றைக்கிட இருக்கலாம், அது நாளைக்கு இல்லை, இன்றே அந்த விசுவாச என்ற கேடவு. தேவகுமாரா, என்னை நினைத்து பார்த்தீரே, யாக்கோபை நினைத்தீரே, ஆபிராமை நினைத்தீரே, ஈசாக்கை நினைத்தீரே, அந்நாளை நினைத்தீரே, என்னை நினைத்தீர். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? பலவீனம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம், அல்லேலூயா, எல்லாம் அகற்றி போட்டு என் நேசருக்காக, ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, இதோ என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? என் டேடி அவருடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னை அழகு பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இவன் மதில்கள் எப்போது என் மண்ணிற்கு அவர் பாதுகாப்பா இருக்கிறார் உனக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் எண்ணாகத்திலே பாருங்க 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்குது இயேசுக்கு பிரியும். அப்போ நீங்க யாரு? அவருடைய பிள்ளைகள். அவர் சொல்லாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியும். அப்போ உங்களை அவர் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்து இந்த நாட்களை அனுப்ப போகிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்வாரா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க அவருக்கு என்ன செய்யுமா? பிரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கு பிரியுங்காரு. நீ என் நேசகுமாரன், நீ என் நேசகுமார்த்தி, உன்னை ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கு மகனே, உன்னை ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கு, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க எனக்கு பிரியும், உன்னை ஆசீர்வதிக்கிறது எனக்கு என்ன செய்து பிரியும். யார்? இஸ்ரவேல், நம்ம தான். அல்லேலூயா. அவர் உங்களை வாலாக்காமல் அவர் உங்களை தலையாக்குறார், அவர் கீழாக்காமல் உங்களை மேலாக்குறார், உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை அவர் பெருமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? ஹல்லேலூயா. உவாகத்துல பாருங்க 33:28 வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து ஹல்லேலூயா வாசம் பண்ணுவானா. ஹல்லேலூயா. யாக்கோபு ஊற்றானது தானியமும் திராட்சமுள்ள தேசத்திலே, திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியும் பெய்யுமா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அவர் அந்த சோத்திரம் கர்த்தருடைய நாம மகிமைப்பட. ஹல்லேலூயா. எண்ணாகமம் 24:1 சொல்லிச்சு, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறது, ஹல்லேலூயா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பாக்கியவான் அப்பா, நீ பாக்கியவதி. உனக்கு என்ன குறை? உனக்கு ஒரு குறையும் இல்லை, நீ பாக்கியவான்லா. நம்ம விசுவாசிப்பவே, நான் பாக்கியவான், எனக்கு ஒரு குறைவில்லை, நான் பாக்கியவதி, எதுவுமே எனக்கு குறைவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் குறைவ வைக்கிறது அவருக்கு பிரியமா இல்லை. நிறைவா கொடுக்கறதா அவருடைய விண்ணப்பம், அவருடைய வாஞ்சைதான். உலகமான தாய் தகப்பன் நம்ம பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைக்கு ஒரு குறைவு இருக்கக்கூடாது, நம்ம செபத்திலே செபிப்போம் அல்லவா, என் பிள்ளைக்கு ஒரு குறைவும் இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு எல்லாம் என் அப்பா நீங்க கொடுக்கணும். அப்ப நம்ம பரம தகப்பன் நம்மளை எப்படி குறைய வைப்பாரு? அவர் சொல்லாரு, இஸ்ரவேலே ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம். அப்ப இந்த வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. ஹல்லேலூயா. நீ யாரு? பாக்கியவதி. நீ யாரு? தாயின் கருவிலே வேர் பிரித்த மகன், வேர் பிரித்த மகள். அப்போ உங்களை என்ன செய்யும்? இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லலாம், என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்கப்பா, பக்கத்து வீடு என்னை ஒதுக்குது. ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு நீ பிரியமா இருக்கும் பொழுது, அவருக்கு நீ நேசகுமாரனா இருக்கும் பொழுது, நீங்க நேசகுமார்த்திகளா இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க? ஒதுக்கதான் செய்வாங்க. ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறார், அவரு உனக்கு தகப்பன தாயமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க எனக்கு பிரியம், உங்களை ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம். நீ என்னது? நீ பாக்கியவான். இன்றில இருந்து நீ பாக்கியவான், இன்றில இருந்து நீ பாக்கியவதி. உன் பக்கத்து வீடு உங்க பக்கத்து வீடு சொல்லும், உங்களுக்கு என்ன குறை? நீங்க பாக்கியவதிகள்.
ஹல்லேலூயா. நம்ம நாவனால நம்ம சொல்றது சாட்சி இல்ல, நம்ம பக்கத்து வீடு சொல்லணும், நம்ம ஃப்ரெண்டு சொல்லணும். நம்ம போற இடத்துல பல நாளைக்கு முந்தி பார்த்திருப்போம், நான் கேள்விப்பட்டேனே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம வேண்டுகிறதுக்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமான தகுத்த ஸ்திரியால் என்ன மறந்துருந்தாங்க, ஆனா அவர் நம்மளோட உள்ளங்கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் 29வது வசனத்தில் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? அப்ப நீங்க அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், நீங்க மனம் திரும்பின பிள்ளைகள். ஹல்லேலூயா, சோதரம். நேத்திரத்துல எனக்கு நினைவு இல்லை, கனவு கண்டனா யாரும் சொன்னாவளான்னு தெரியல. அவங்க என்ன மனம் திரும்பல. ஹல்லேலூயா. நினைவு வந்துட்டு அவங்க என்ன மனம் திரும்பல. மனம் திரும்பினா கரெக்டா இருப்பாங்க. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், மனம் திரும்பணும். எதுலெல்லாம் விடணுமோ எதெல்லாம் ஒதுக்கணுமோ அவங்க ஒரு வார்த்தை சொல்ல வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம். அல்லையா, முத கணவரை நேசித்து பழகணும், 2வது பிள்ளைகளை நேசித்து பழகணும், 3வது தாய் தகப்பனை நேசித்து பழகணும். அல்லேலூயா. நம்ம கோபம்லாம் என்ன செய்யுது, நல்ல பைபிள் வாசிப்போம், நல்ல ஆராதனை பண்ணுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆனா சிறிய தீக்குச்சிக்கு எப்படியோ வெட்டி போட்டு பற்றி எரியட்ட பாடு ஜெபத்துல வைப்போம். ஒரு சிறிய நம்மளே அந்த சிறிய தீக்குச்சியா போயிருப்போம். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அதனாலதான் நம்ம கிரிகளை காண முடியல, அதனாலதான் நம்ம வெற்றியை காண முடியல. அல்லேலூயா. தாய் தகப்பன் அடிச்சாலும் என்ன செய்யணும், படணும். கணம் பண்ணது நம்ம கடமை. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். தாய் தகப்பனை கணம் பண்ணலன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம வசனத்தின்படி ஓடுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்ப அந்த வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? நம்ம கரெக்டா இருந்தா யாரும் இந்த வசனம் நம்மளுக்கு கிரியை செய்யும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு மூலிகை ஞானஸ்தானம் கொடுத்து தண்ணீரிய போற கூட்டங்களும் இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்லல, என் காத்துக்கு வந்து கொண்டே இருக்கு. இங்க தண்ணீரிய போவையும், அங்க போவையும், அங்க ஓடையும், இங்க ஓடையும். அப்போ ரட்சிப்பு எங்க? ஆத்மா வருதல்னா போகுது, எனக்கு தெரியாது. அப்போ அபிஷேகம் எங்க? உனக்கு அபிஷேகம் எங்க போச்சு? உனக்கு தைலம் எங்க போச்சு? நம்ம பாட்டு எப்படி படிக்கும், என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவி ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கூடுதமா கூடலையா? தலைவலி வந்தவன கூப்பிட்டுருவோம், கால் வலி வந்தவன கூப்பிட்டுருவோம். ஆனா பொறுமை இல்லையே, தாழ்மை இல்லையே, அன்பு இல்லையே. அவருடைய 3 ஒண்ணுதான், ஒன்னு அன்பு, ஒன்னு தாழ்மை, அவருடைய கிருபை. கண்டிப்பா அவருடைய கிருபை நம்மளுக்கு இருக்கிறது. அப்ப அன்பை கை கொள்ளச்சிலதான், அந்த தாழ்மை கை கொள்ளச்சிலதான் நம்மளுக்குள்ள கசப்பு என்று வேறு புட்டங்கப்படும். அல்லேலூயா. அப்போ அந்த கசப்பு வேறு நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அழுக்கு நம்மள்கிட்ட இருந்துகிட்டு கோபம் வரும். அந்த அழுக்கு நம்மளுக்குள்ள இருந்தாதான் அவங்க ஒரு வார்த்தை சொன்னா அது சொல்லிட்டாங்க, என்னைய பேசிட்டாங்க, அல்லேலூயா, என்னை மதிக்கல. அப்ப அந்த கசப்பு இந்த வேறு, அந்த வைராக்கியம் இந்த வேறு இல்லைன்னா எதுவுமே வராது. சொல்லிட்டு போட்டு பேசி போட்டு. அல்லேலூயா. அவர் வெறும் பாத்திரத்தை நிரப்புதவர். அல்லேலூயா. அவர் ஒன்றும் இல்லாத தூக்கி எடுக்கிற என் தெய்வம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் மட்டும் நம்மளுக்குள்ள இருந்தா போதும். அவரு நம்மளுக்குள்ள இருந்தா அவர் அன்பு ஆட்டாம்பட்டியா வரும். அவர் நம்மளுக்குள்ள இருந்தா அந்த நேசிப்பு வரும். எனக்கு இந்த திருமண நாளில இருந்து என்னுடைய தேவனுடைய உறவுகள் கம்மியாதான் ஆவிக்கொண்டே இருந்தது. நேத்து இடத்துல கூட நான் வசனத்தை எனக்கு சில அல்லேலூயா கிச்சன்லக்கே செவிச்சுக்கிட்டே தந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ள நம்ம என்ன செய்து, ஆண்டவரே நாளைக்கு ஆராதனை, நாளைக்கு ஆராதனை, நாளைக்கு ஆராதனை, நான் ஓடிக்கிட்டே இருக்கனே அல்ல பிள்ளைகள்லாம் இருந்து சந்தோஷமா பிள்ளைகளை அனுப்பணும்ல. அல்லேலூயா. அல்ல நான் ஒத்தியில நினைச்சேன்.
அந்த ரூம்புக்குள்ள போவேன், கோயிலுக்கு வருவேன், ரூம்புக்குள்ள போவேன், கோயிலுக்கு வருவேன். இந்த 2 விட்டா எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ வாயும் பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாதுட்டாரு. இந்த 2ஐயும் நிப்பாட்டியாச்சு. அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? வாயும் பேசக்கூடாது. 6 மணிக்கு பிறகு நீ வீட்டுக்கு போனா யார்கிட்டயா பேசலாம்? 6 மணிக்கே வீட்டுக்கு போயிருட்டாரு. நான் 6 மணிக்கே வீட்டுக்கு போயிடணும். அந்த ரூம்புக்குள்ள நான் எவ்வளவுதான் அடைஞ்சு கிடக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். வெளியும் போக கூடாது, யார்கிட்டயும் பேசவும் கூடாது. ஆலயத்துல 6 மணிக்கு பிறகு போயிடணும். விடிய காலம் 5 மணில இருந்துட்டு 6 மணிக்கு பால் ஊத்தி ஓடிடணும். அப்ப நான் எவ்வளவு நேரம் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஆள் வரலையே, அதுக்காக நீ இப்படி சொல்ல கேட்க முடியுமா? நான் சொல்லுவேன் ஒரு ஊழியக்காரமட்ட, ஏன் ஆத்மா முத பரலோகம் போகணும். அதுக்காக கூட நீ காண்டறி, நீ ரூம்புகளை அடைச்சிக்கலாம். அல்லேலூயா. சொல்ல வேண்டியது நம்ம கடமை, விதைக்க வேண்டியது நம்ம கடமை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அல்லேலூயா, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபு ஊற்றானது தானியமும் திராட்சை. சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. உபாகத்துல 29வது வசனம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தர் ரட்சிக்கப்படுத்துமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பிறந்த பட்டயம் அவரே. அவர் சொல்ல, நான் பட்டயமா இருக்கிறேன், நான் ஒரு கேடகமா இருக்கிறேன். அவர் பட்டயமா இருந்தா சத்துருவை என்ன செய்ய முடியும்? வெட்டி வீச முடியும். அவர் கேடகமா இருந்தா ஒரே பாதுகாப்பு. அல்லேலூயா. தாவீது போனா என்னத்தோ அவர் தான் பட்டயம் அவருக்கு. தாவீதுக்கு யாரு? சிறிய வயசுதான். எல்லாரும் கோலியாத்தை முறியடிக்க போனாங்க. ஆனா நீ ஒண்ணும் இல்லாம போறியப்பா. ஆண்டவர் இருந்தாரு. கையில பெரிய வாளை கொண்டு போகல, பெரிய ஈட்டியை கொண்டு போகல. அவரு தாவீதோட இருந்தாரு, கேடகமா இருந்தாரு, பட்டயமா இருந்தாரு. உங்களுக்கு அவர் கேடகமா இருப்பாரு. உங்களுக்கு விரோதமா எத்தனை மந்திரங்கள் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமா எத்தனை சதிகள் எழும்பலாம், என் ஆண்டவர் பெரியவர் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீர், நீர் எனக்கு பட்டயமா இருக்கிறீர். எப்பேற்பட்ட மந்திரனாலும் அங்கே பட்டயம் கிரியை செய்யும், அவர் கிரியை செய்வார். அவர் வழக்காடுவார். நம்ம வழக்காட வேண்டாம், நம்ம பேச வேண்டாம், நம்ம அவருடைய சமூகத்துல காத்திருக்க கூட்டம், அவருக்காக ஓடுகிற கூட்டம். நான் வாழ்ந்தாலும் உமக்காக வாழ்கின்ற ஓடுகிற கூட்டம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் நினைச்சு ருசித்து பார்க்கணும் அவருடைய வானம். அல்லேலூயா. பாருங்க, மகிமையும் பொருந்திய பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி என்ன செய்வார்கள்? அடங்குவார்கள். அவர் கேடகமா இருக்கும் பொழுது, அவர் பட்டயமா இருக்கும் பொழுது சத்துருக்கள் என்ன செய்வார்களாம்? இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை யாரு? நீ மிதிப்பாய். அல்லேலூயா என்று சொன்னார். அல்லேலூயா. வசனம் சொல்ல, அவர் மேடுகளை மிதிப்பாய். அல்லேலூயா. சொன்னார்களா? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். பாக்கியவானா இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் கிரியை செய்ய முடியும். 1000 போய் ஊழியக்காரங்கிட்டே போய் சொல்லிவிடுதாங்க. அல்லேலூயா. எப்படி பாக்கியவானா இருக்க முடியும்? அவர்கிட்ட போய் சொல்லிவிடுவோம். எப்படி பாக்கியவனா இருக்க முடியும்? எப்படி நம்ம தரித்திரம்? அவர்கிட்ட சொன்னாலும் தரித்திரம், ஊழியர்கிட்ட போய் சொன்னாலும் தரித்திரம், அவர்கிட்ட போய் சொன்னாலும் தரித்திரம். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவதி, நீ பாக்கியவதியா இருக்கணுமா? அவர் சமூகத்துல கரெக்டா இருந்தா பாக்கியவதி. அல்லேலூயா. சோதரம். யாத்ராகம் எடுங்க 2:23. யாத்ராகம் 2ஆம் அதிகாரத்துல 23வது வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை வாக்குத்தத்தம், அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறுத நாட்கள். இந்த நாட்களை சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர் அடிமைத்தனத்தின் முறையீடு சத்தம் என்ன செஞ்சிச்சு? தேவ சமூகத்துல எட்டுனது. இதுவரைக்கும் நீங்கள் அவருடைய சமூகத்துல கேட்டது அவர் சமூகத்துல எட்டி இருக்கும். உங்க பெருமூச்சு எட்டி இருக்கும். நீங்க வடிச்ச தனியா இருந்து வடித்த கண்ணீர், உங்க படுக்கையில வடித்த கண்ணீர் எல்லாம் அவர் சமூகத்துக்கு கேட்டு இந்த நாட்கள் அவர் சொல்றார், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. அல்லேலூயா. அந்த 1ஆம் அதிகாரத்துல அந்த மக்களை அவர் எகிப்துல அவங்க பண்ண அடிமைத்தனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம இப்ப எதுக்கு அடிமைத்தனமா இருக்கோம்? ரொம்ப பேரு கடத்துக்கு அடிமைத்தனம்.
நான் இதை தியானிக்க சொல்லி நினைச்சேன். அடிமைத்தனம்னா இப்ப ரூமுகளே இருந்தாலும் அடிமைத்தனம். அல்லேலூயா. அப்போ அந்த அடிமைத்தனத்துல இருந்து இயேசு இந்த நாட்கள் நம்ம தூக்கி எடுக்க போகிறார். ஆமென். அப்போ இனி பொய் சொல்லது என்ன செய்யணும்? விடணும். பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யணும்? பயப்படும். கர்த்தருடைய கூட அபிஷேகத்துக்கு பயப்படும். மனுஷனுக்கு இல்ல, அந்த பரிசுத்தவானுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்துக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும்? பயம் வேணும். உங்களுக்கு கொடுத்துக்கிற அபிஷேகத்துக்கு எனக்கு என்ன செய்யணும்? பயம் வேணும். உங்களுக்கு இருக்க அபிஷேகம் விலையேற பெற்றது, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. பாருங்க, அந்த வசனத்தினுடைய தேவன் அவர்கள் பெருமூச்சு கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்போ உங்களை அவர் நினைவு கூர்ந்துதான் உங்க கண்ணீரை துடைத்திருக்கிறார். இந்த நாட்கள அவர் உங்களை நினைவு கூர்ந்துதான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்களுக்கு அடிமைத்தனத்துல எத்தில் நடந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட மோசே மூலம், ஆண்டவர் வார்த்தை மூலம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த அடிமைத்தனத்துல இருந்து தூக்கி விட்டார். அப்போ அதே அடிமைத்தனம் எதுல? பலவீனத்துல அடிமை இருக்கலாம், ஒரு போதைக்கு அடிமைத்தனத்துல இருக்கலாம். அல்லேலூயா. ஏதோ ஒரு சிக்கண்டு ஒரு அடிமைத்தனத்துல இருக்கலாம். எனக்கு அடிமைத்தனத்துல இருக்கிறேனே, கடன் என்ற ஒரு கடன் வாங்கிட்டோம். அந்த கடன் காரர்கள் நம்ம யாரு? அடிமை. அல்லேலூயா. அவங்க நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு வரதானே செய்வாங்க. பேங்க்ல நகையை வைக்கிறோம், உடனே போன் போட்டு போகலன்னு சொன்ன போன் போட்டு என்ன செய்றாங்க? நம்ம ஒரு அடிமை அந்த கடத்துக்கு. அப்ப எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் இன்று நீங்க பாக்கியவானா மாறணுமா? பொய்ய தூக்கி போடுங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தரை நேசிங்க. அல்லேலூயா. வீணான வார்த்தை இடத்துக்கு போகாதுங்க. வீணான வார்த்தை பூமியில கொட்டுனா அதுக்கெல்லாம் நியாய தீர்ப்புல கணக்கு உண்டு வசனம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் அவர்கள் பெருமூச்சு கேட்டு தம் ஆபிரகாமுடைய ஈசாக்கோட யாக்கோபோடு உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். இந்த நாட்களை எல்லாம் நம்ம மறந்து நம்ம உள்ளத்துல வைராக்கியம், கசப்பு, கோபம் எல்லாம் எரிச்சிடும். கோபம் எப்படி வரும்? அல்லேலூயா. அது ஒரு ஆவி. அல்லேலூயா. எல்லாமே பொய் சொல்றது, தூண்டுறது எல்லாம். அப்ப நம்ம அந்த அதுல இருந்து நம்ம வெளியாகும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டது போல அவர் நினைவு கூர்ந்துட்டாரு. அவர் உடன்படிக்கை நிறைவேற்றுகிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்படுது, உங்க அழைப்பு நிறைவேறப்படுது, உங்க தரிசனம் நிறைவேறப்படுது. அவர் உங்களோட உடன்படிக்கிறார். கவலையோட இருக்க சொல்வாரு, நீ ஏன் கலங்குதா? நீ பயப்படாதே, நான் உன்னோட இருப்பேன்னு சொல்வாரு. ஏன் நிறைவேறல? நம்ம எல்லா கிரிகளும் அகற்றும் பொழுதுதான் அது நிறைவேறும். அல்லேலூயா. அப்படியே நம்ம பிள்ளைகளுக்கு குளிச்சா சிறு பிள்ளைல அழுக்கோட குளிப்பாட்டி வெளியே விடுவோமா? அல்லேலூயா. நம்ம அழுக்கோட எப்படி குளிப்பாட்டி விடுவோம்? சிறுபிள்ளைய தள்ள தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவோம், அப்படித்தானே? அப்போ நம்ம அப்பாவும் அப்படித்தானே அழுக்கோட வச்சு ஆசீர்வதிக்க முடியுமா? இவ்வளவு அழுக்கோட இருந்து நீ பாக்கியவான், நீ பாக்கியவான் அவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதே. இன்னைக்கு உடன்படிக்கை அவர் நிறைவேற்ற போகிறார். உங்க வாக்குத்தத்தம் நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய தரிசனங்களை நிறைவேற்ற போகிறார். மறுரூபமாய் கடந்து போங்க, பரிசுத்தமாவி கடந்து போங்க. அவர் உங்களுக்கு கண்ணீர் வடிக்க வைக்கிற தேவன் இல்ல, அவர் மனமாற மனுஷனும் இல்ல, அவர் பொய் சொல்ல மன புத்திரன் இல்ல. அவர் சொல்லி செய்யாம இருப்பாரோ? இன்னைக்கு நாட்களை சொல்லி செய்து முடிக்க போகிறார். உங்களுக்கு சொன்னதெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? முடித்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை அல்லேலூயா. பெருமூச்சு, உங்களுடைய பெருமூச்சுக்கு அல்லேலூயா. எத்தனை பேர் நைட்டு வேலை இருந்து அழுதுருப்பீங்க. ஒரு பிள்ளைக்கு பலவீனம்னா நம்ம அழுது கொண்டு இருப்போம். நம்மளுக்கு ஒரு கால் வலின்னு அழுது கொண்டு இருப்போம். நம்மளுக்கு ஒரு கடன் பிரச்சனை அழுது கொண்டு இருப்போம். ஆனா இனி நீங்க அழ வேண்டாம் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க கண்ணீருக்கு பதில் உங்களை நினைத்துட்டார். சாபம் இருக்கிறதா? முன்னோருடைய சாபம், நம்மளுடைய பாவம் சாபம் இருந்து நம்மளுடைய கற்பத்தின் கனிக்கு ஒரு தடையா இருக்கிறதா? ஒரு கடத்துக்கு தடையா இருக்கிறதா? ஒரு ஆசிரத்துக்கு தடையா இருக்கிறதா? அதுல இருந்து அப்பா உடைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கோட யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு அதிகாரம் தான், எண்ணாகம் எடுங்க. அதுல 23வது வசனம். எண்ணாகம் அதுல 23வது வசனம், 6ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் சொல்கிறது, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது. மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, நீ சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை
காக்க கடவர். இந்த வசனம் தியானிக்கும் பொழுது எனக்கு 3 தரிசான வார்த்தையில இருக்குது. அப்போ ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார், உங்களை பாக்கியவான் சொல்லுகிறார், அவர் உங்களை பாக்கியவதி சொல்லுகிறார். இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அவர் எப்படி சார், நான் உன்னை ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க போகிறேன். நான் உனக்கு காக்கும் பரிசுத்த கரம் உன்னோட இருந்து பாதுகாக்க போகிறது. அவர் சொல்கிறான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாக்கிறது, காக்க கடவர். அந்த 24 கர்த்தர் அப்படி சொல்கிறார். 25 அல்லேலூயா என்னாகும் 6 25வது வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பாருங்க, வசனம் என்ன சொன்னாரு? அல்லேலூயா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். அப்ப அதுக்கு அடுத்த வசனம் 25 கர்த்தர் தம்முடைய முகத்தை, அவருடைய முகத்தை, இந்த வசனம் அப்படியே வீட்டுல தியானிக்குங்க. அப்படியே நெத்தி அந்த வசனத்துல வச்சு கையை வச்சு அப்படியே பிரகாசம், அவருடைய பிரகாசம்னா அந்த ஒளி நம்மளுக்குள்ள அந்த வெளிச்சம் கிடைக்கல. இருள் இருக்க முடியாது, பாவம் இருக்க முடியாது, அழுக்கு இருக்க முடியாது. அவரே நம்மளுக்கு மோசடி சொல்றாங்களா, மோச முகம் எப்படி இருந்து 40 நாள் மேல இருந்து இறங்கி வரும்போது பிரகாசமா இருந்தது. அல்லேலூயா, அப்படி நம்மளை நேசிக்கிறார் ஆண்டவர். அவர் சொல்கிறார், கர்த்தர் அவருடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்ப இந்த நாள் காக்கிறாரு. அல்லேலூயா. 25 கர்த்தர் நம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். 24 சொல்றாரு காக்க கடவர். 25 உங்க மேல அவருடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். 26 கர்த்தர் நம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, நம்ம படிக்கலாம், ஹல்லேலூயா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்ன. அந்த பிரசன்னம் இல்லைன்னா ஒன்றுமில்ல. 26வது வசனம் சொல்றாரு, கர்த்தர் நம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களுக்கு சமாதானம் தருகிறார், கிருபையை தருகிறார், உங்களை காக்க கடவுள்னு சொல்கிறார், கிருபையா இருக்க கடவுள்னு சொல்கிறார், கட்டளையிட கடவர் என்பதே. அல்லேலூயா. இவ்விதமாய் அவர் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். சொல்லுங்க, ஆர்வம். அதிகால தேடாதவர்கள் இல்ல, அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. என்ன உம்மை அறியணுமே, என்ன உம்மை அறியணுமே, என்ன கேட்டே சேரணும். அப்படி உறவுகள் என்ன அதிகரிக்கணும், என்ன நம்ம மேல பிரகாசம் வரணும், அவர் வெளிச்சம் நம்மளுக்குள்ள இருக்கணும், என்ன உறவுகள் அதிகரிக்கணும். இறுதியமான ஆலயத்துல அவரை தவிர எதுக்கு இடம் இல்லாம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. என்ன உம்மை அறியணுமே, என்ன உம்மை நான் அறியணுமே, என்ன கேட்டே சேரணுமே, என்ன கேட்டே சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவன். ஆமென். பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னா
பிரசன்னா. நான் கரத்தை பிடித்த விட்டுருவேன் ஆண்டவரே, என் கரம் பழுவாம பிடிச்சுக்கொள்ளுங்க பாடி. எத்தனை பேர் விசுவாசத்தோடு செவித்துக் கொண்டிருக்கீங்க? கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தோயவரே, கைவிடாத தோயவரே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, ஆஹா பிரசன்னா பிரசன்னா. பிரகாசிங்க டேடி, ஒவ்வொரு முகம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளமும் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு சிந்தனையிலும் கருத்தை வைங்க ஆண்டவரே. தொதியினிலே வாழ்பவரே, தொதியினிலே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளரே, துணையாளரே என் மனவாளர். சொல்லுமா, தொதியினிலே வாழ்பவரே, தொதியினிலே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளரே, துணையாளரே என் மனவாளரே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ராஜா உம் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போது எனக்கு போதும் ஐயா. அப்படி சமத்துல செவிங்க. நான் வெளியே கடந்து போகும் பொழுது உமை ஆராதித்தேன், வார்த்தையை கேட்டேன். என் இருதயம் ஒரு ஆலயமா இருக்கணும், என் சிந்தனையில எப்போதும் உங்க சிந்தனை இருக்கணும், என் கரம் உம்முடைய கரமா இருக்கணும். உலகம் எல்லாமா உம்முடைய அன்பு போதும்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்முடைய அன்புக்காக, அவருடைய அன்புக்காக ஏங்குறவர்கள் எத்தனை பேர் தெரியல. நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமத்துல கேட்கிறேன், என் பிள்ளைகளுடைய அன்பை விட எனக்கு உம்முடைய அன்பு உண்டா போதும்பா. உங்க அன்பு மாத்திரம் போதும் டேடி. உங்க சமத்தை நான் வரத்தட்டும், அந்த அன்பு மாத்திரம் போதும். என் மனவாளனுக்காக நான் ஒரு மனவாட்டியா இருந்து மறிக்கணும். நீங்க மனவாட்டிகளா அமர்ந்திருக்கிறீங்க, இந்த மனவாட்டி சபையை தேடி வந்திருக்கீங்க, அமர்ந்திருக்கிறீங்க. மனவாட்டிகள் மனவாட்டிகள் மனவாளன் கேட்கிற கேள்வி, மனவாட்டியே நீ மகிழ்ந்து பாடுமா, உன் மனவாளன் இயேசு வருவாருமா? எத்தனை பேர் கேட்கிறீங்க? உங்க முகம் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, இந்த கசப்பை எடுத்து போடுங்கப்பா, இந்த கோபத்தை எடுத்து போடுங்கப்பா, என் கோபத்தை எடுத்து போட்டுருங்கப்பா, என் சுயம் அழிஞ்சிரட்டப்பா, நான் மறுபடியும் 1000 ஆண்டவரே உங்களை போல் அன்பை தாங்கப்பா. நீங்க கேட்கிற பொறுமைய தன்னே தாழ்த்தினீரே, அந்த தாழ்மை தந்தை நீ அனுப்புங்க. எனக்கு தாழ்மை போதும், எனக்கு உங்க நாம மகிமை மட்டும் போதும்பா. எனக்கு என் மூலம் உங்க மகிமை பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு படிப்பா இருக்கலாம், எதிர்பார்ப்பா இருக்கலாம், உங்க நாம மட்டும் என்னில் மகிமைப்படணும். என் எதிர்பார்ப்புல உங்க நாம மட்டும் மகிமைப்படணும். அந்த பிரகாசம் எனக்குள்ள வித்தியாசம் வேணும். நீங்க வீட்டுக்கு போகச்சு சொல்லணும், பக்கத்து வீட்டுல உன் முகம் பிரகாசமா இருக்கிறது, உன் முகம் ஒரு மாற்றம் இருக்கிறது, உன் முகம் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. என்ன இப்படி என் டேடி உங்களோட இருக்கிறத அறிந்து கொள்ளணும். எத்தனை இருக்கு விசுவாசம் இருக்கு? கடந்து போக போறீங்க, சாட்சியா நிறுத்த போகிறார். கர்த்தர் உங்களை மகிமைப்பட போகிறார். எதனாலும் அவர்கிட்ட கேட்கலாம், ஆனா உங்க மகிமைக்காக நீ கேட்கணும். எதனாலும் டேடிட்ட கேட்க உரிமை இருக்குது, ஆனா அதுல மகிமைப்படுவீரா? அதுல மகிமைப்படுவீரா? இந்த காலம் ஒரு காலம் எடுத்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது கூட அந்த பிரயாணத்துல நீர் மகிமைப்படுவீரா? ஒரு எதிர்பார்ப்பிலே நீர் மகிமைப்படுவீரா? என்னுடைய பேராசைக்காக இல்ல, என்னுடைய பேராசைக்காக இல்ல, என்னுடைய பெருமைக்காக இல்ல, நீர் தருகிறது உம்முடைய மகிமைக்காக, நீர் ஆசீர்வதிக்கிறது உம்முடைய மகிமைக்காக, என் தலையை உயர்த்துறது உம்முடைய மகிமைக்காக, நீர் என்னோட இருக்கிறது அநேகர் அறிந்து கொண்டார்கள்னா அது உம்முடைய மகிமைக்காக. என் பொருத்தனுடைய மகிமைக்காக தான் டேடி. ஒரு சிறிய பொருத்தனை சாட்சி சொல்லி பண்ணலாம், ஒரு கனவுல பொருத்தனை பண்ணலாம்,
உம்முடைய மகிமைக்காக நீர் அதுல மகிமைப்படணும். நீர் அதுல மகிமைப்படணும். ஒரு கற்பத்தை நீ கேட்கிறோமா, நீர் அதுல மகிமைப்படணும். கர்த்தர் மகிமைப்பட்டு இருக்கிறார். அவர் நினைவு கூர்ந்தார். நன்றி சப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிரயாணத்தில் இருங்க, ஆகாரம் சாப்பிடத்தில் இருங்க, ஆசீர்வதிங்க, போக்குவரத்தில் இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீதியான வேலை அப்பாவுடைய கரத்தில் ஒப்புடுகிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள், கடன் தொல்லைகள், பலவீனங்கள் இருந்தால் இயேசு நாமத்தினை எல்லாம் நீக்கியிருப்பீங்க. ஆராதனை வேளையில் நமக்கு நன்றி செலுத்துறேன். திருமண தடையா உடைச்சிருப்பீங்க. கர்த்தர் எல்லாம் செய்து முடித்ததுக்காக நன்றி செலுத்துறேன். பொருத்தனையை நிறைவேற்றாங்க நன்றி செலுத்துறேன். வாக்குத்தத்தை நிறைவேற்றாங்க நன்றி செலுத்துறேன். ஆபிரகாமை நினைத்தது போல் நினைத்தீங்களா நன்றி செலுத்துறேன். ஈசாக்கை போல் நினைச்சீங்களா நன்றி செலுத்துறேன். யாக்கோபை போல நினைச்சீங்களா நன்றி செலுத்துறேன். அன்னாளை போல நினைச்சீங்களா நான் உமக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ள பிள்ளைகளா கடந்து போங்க. ஏசு நாம் உச்சரிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.